போனார்கள் அல்லவா அக்கா தங்க 8 பேர்களும். இவ யாரையும் மதிக்கல. சரி. இந்த அம்மாளோட கோட்டையிலே ஆமா அக்கா அம்மாளோட கோட்டையிலே அகம்பெருத்த பொழுது ஆண்டவன் பார்த்தார். சரி. இந்த கோட்டைக்கு அழிவு வரணும்னா ஆமா ஆமா அழிவு வரணும்னு சொன்னா கோட்டை போட வைக்கிறது என் பெருமாள். சரி. கோட்டை அழிக்க வைக்கிறது. ஆமா ஆமா கோட்டையை அழிக்க வைப்பது என் பெருமாள் அல்லவா. ஐயா ராமர் இல்லைன்னா இந்த உலகமே இல்ல. ஆமா ராமசாமி இல்லைன்னா உலகமே கிடையாது. இருக்காது. யாரு கீழ் வீட்டு ராமசாமியா? இல்ல கிடையாது கிடையாது. என்ன இருக்காரு வரங்க ஐயா. இந்த அண்ணன் நாராயணமா? கிடையாது கிடையாது. யாருமே கிடையாது. நெய்க்காலிப்பட்டியில குடிகொண்டு இருக்கிறாரே எங்க ஐயா ராமசாமி. ஓ இவரா? ஆமாம்மா. நான் அவரோ நினைச்சேன். சரி. ஆண்டவன் கொடுத்தாரே 103 லிங்கம். ஆமா ஆமா 103 சிவலிங்கங்களை 3 லிங்கத்தை முழுங்கிட்டா. சரி. முப்படாது. ஆமா ஆமா என் தாயாகப்பட்ட முப்படாது அல்லவா. அப்ப கோட்டை அழிக்க போறாரு. சரி. அப்ப இந்த லிங்கத்தை பிடுங்கணும். ஆமா லிங்கத்தை வாங்கணும்னு சொன்னாதான் கோட்டை அழிக்க முடியும். கடல்ல கொண்டு கொட்டுனா. சரி. இவர் தூக்கி கொண்டு அத்தாங்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆமா ஆமாம்மா. உடனே என் பெருமாளும் என்ன செய்யறார் பாருங்க. பகவானும் ஆமா ஐயா அப்படி பண்டாரம் போலே வடிவம் கொண்டு பாண்டியங்க மாரியம்மா மாரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. வாடியக்கா மாரியம்மா எம்மா அம்மா மாரியம்மா தங்கச்சி ஒன்றை சொல்ல கேளு சொல்ல கேளு. அப்பா அம்மா எக்கா மாரியம்மா நம்ம கோட்டைக்குள்ள வாரம் பாரு. சரி. 2 கிழவன். ஆமா ஆமாம்மா. யாருன்னு தெரியுதாடி? யாரு யாரு? எனக்கு ஒண்ணும் தெரியல. சரி. அதான் தூக்குது. தெரியலங்க பாயாசம் இல்ல. சரி. அதனால ஆமா ஆமாம்மா. அப்ப என்ன செய்யறார் தெரியுமா? என்ன செய்கிறார் பாருங்க. இவளுடைய கோட்டை அழிக்கணும்னா இப்பதான் போகணும். ஆமா ஆமாம்மா. அப்ப நான் கொடுத்த லிங்கம் வேணும்னா. சரி. ஏன்னா இவர் ஏமாத்திட்டு போனாரு. அப்படி 2 பண்டாரத்தையும் பிடிச்சி அடிங்க. சரி. குன்றுமலை விழும்பொழுது ஆமா ஒரு குமிட்டிக்காய் தாங்கிடுமா. ஒரு குமிட்டிக்காய் தாங்கிடுமா. அதுபோல் பகவான் வானத்திற்கும் பூமிக்கும். சரி. 6 சேடனை நானாக்கி. ஆமா ஆமாம்மா. அச்சுதன் பச்சை மாலை வானமாக்கி. சரி. வில்லை கையில் பிடித்தவர். ஆமாவோ ஆமையா. வெறும் கையை தட்டி கீழே ஓடிட்டு சிரிக்க. இதான் அதிகாரி நானவ சிரிப்பா? கிடையாது கிடையாது பகவான் சிரிக்கிறார் அம்மா. ஓ சிரிக்காரா? நீலன் குமரன் ஆதித்தன். ஆமா நீலன் குமரன் ஆதித்தன் சொல்லுவாங்களே. அந்த 3 லிங்கத்தையும் தான் தூக்கி முழுங்கிட்டாரு. அப்ப இவளுக்கு தான் வாலிசனது. ஆமா அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய வேளையில செய்வனாரும் சிரித்த ஓரி கோட்டைகளோ எரியோரை அந்த கொடிமரம் எரியோரை அந்த தங்க கோட்டை நாரீடு தங்க கோட்டை நாரீடு தரையடியில வெள்ளுகுறை தங்க கோட்டை தானிடிந்து மாரியம்மா தானிடிந்து பொண்ணு கோட்டை தானோரு பூமியில விழுகுறை ஆலமரமும் ஆணரையும் அடியோடு சாயுரையா அஷ்டையிட்டு களியேறும் அஷ்டையிட்டு களியேறும் அவர்களை இறந்து போனா அஷ்டையிட்டு காலியேரோ மாரியம்மா காலியேரோ எல்லாரும் போயிட்டா. சரி. ஆனா ஒரே ஒருத்தி அவதான் ஐயா முப்பிடாது. சரி. முண்டமாணிக்கா. ஆமா முண்டமாணிக்கா அம்மா கருகி உருகி ஆமாம்மா நிக்கும் போது. சரி. கைலாசத்துல இருந்த அம்மா பார்வதி தாய் பார்வதா தேவியானவள் அத்தாயோ 8 பேரு என்ன மாதிரி பெண்ணுதானே. அவர்களும் பெண்தானே. இவர்களை கொல்லக்கூடாது. கொல்லக்கூடாது கொல்லக்கூடாது. மறுபிறவியாக பிறவி செய்யணும். நம்ம மறுபிறவியாக பிறவி செய்ய வேண்டும் என்னமல்லவா. ஆண்டவனாகி சிவபெருமான் பார்த்து கெண்டி ஜலம் கொண்டு ஆமோ அப்படியே பார்த்து. சரி. அப்ப கெண்டி ஜலம் எடுத்து ஆமா பிரம்பை கொண்டு தட்டி எழுப்பினார்.
உயிர் பெற்று எழுந்தாள். உயிர் வச்சு எழுகிறார்கள். அஷ்டகட்டை காளியாக அவதாரம் எடுத்து ஐயா ஆண்டவனே எங்களை 8 பேர்களையும் மறுபிறவியாக பிறவி செய்தீர்களே. என்ன காரணம்? என்ன காரணம்? அம்மா காளியர்களை நீங்க 8 பேரும் அச்சரிசி வனத்துல மகிடாசுரன் ஒருவன் ஆண்டு வருகிறான் அல்லவா? அந்த சண்டாள பாவியை அழிக்க யாராலையும் முடியாதல்லவா? எல்லா வரத்தையும் வாங்கினா. சரி, எனக்கு பெண்ணால அழிவு வேண்டாம்னு கேட்கல. ஆமா பெண்ணாலே அழிவு வேண்டாம் என்று சொல்ல கேட்க மெய் மறந்தான் அல்லவா மகிடாசுரன் ஆனவன். போய் கொன்னுட்டு வரையா? சரி ஐயா ஆண்டவரே, ஐயா பகவான. அப்ப என் அம்மா மாறி காளியம்மா என்ன கேட்டா? என்ன கேட்கிறா பாருங்க. மகிழனை தான் கொன்று வந்தான் மாலையிட சம்மதமா மகிழனையும் கொன்று வந்தாள் மாலையிடை சம்மதமோ தார்காசுரனை கொன்று வந்தால் தாலி கட்ட சம்மதம். ஆமா, மகிடாசுரனை கொன்று வந்தால் மாலையிடை சம்மதமா? தீய சூரனை அழித்தால் எங்களை திருகூட்ட உங்களுக்கு சம்மதம். எங்க அக்காங்க 8 பேரும் திருமணம் செய்ய சம்மதமாப்பா? அம்மா ஐயா, மகிழச்சங்காரம் முடித்து வந்தால் சரி வேணுங்க வரத்தை தாரேன். ஆமா, வேணுங்கிற வரத்தை தாரேன் தாய். இல்ல ஆண்டவனே. என்ன பகவானே? ஒருவனை போய் நாங்கள் சங்காரம் செய்தால், அந்த மகிடாசூரனை நாங்க சங்காரம் செய்தோம்னு சொன்னா எங்களுடைய கை, ஆமா எங்களோட கைகளானது அவன் மேல படும். அவங்க ஆமா, அவங்க எங்க மேல படும். அவன் ரத்தவாட பூரா என் மேல அடிக்கும். அதனால எங்களை யாரு தாலி கட்டுவா? ஆமா நாங்க ஒருத்தரை போய் கொலை செய்தோம்னு சொன்னா, எங்க கை ஒருத்த மேல போய் பட்டுச்சுன்னு சொன்னா எங்களை கல்யாணம் முடிக்க யாருமே வர மாட்டாங்க இந்த உலகத்துல. இல்லம்மா. சரி, கொன்றுவாங்க, உனக்கு வரம் தாரேன். அம்மா அத்தா தாயே சுவாமி, மகிடனை கொன்று வந்தால் மாலை இட்டால் நாங்க போறோம். ஆமா, மாலையிட சம்மதம்னு சொன்னா சொல்லுங்க. இல்லன்னா போவல. மகிடனை போய் இன்னும் அழைச்சிட்டு வரேன். ரொம்ப ஆசை. அப்பந்தான் இவர் சொல்றாரு, ஏற்கனவே பரமசிவத்துக்கு ஏமாத்த சொல்லியா கொடுக்கணும். அவர் மச்சான் சொல்றாரு. சரி, கரெக்ட். பரமசிவ வெறும் ஏமாத்துக்காரரு. அதாவது தாரைவிட சொன்னு கல்யாணம் முடிக்க இப்ப சொல்லி போடுவோம். 8 பேரும் பொம்பளை தானே, அடுத்து பிற என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம். அதானே நம்ம காரியங்கள் ஏனுமே, அதெல்லாம் வராது. சரி, அது எப்படி வரும்? ஆமா, ஏ அம்மா மாறி காளியம்மா 8 காளியர்களும் தாயே உச்சினி மாகாளி முப்புடாதி சந்தன மாறி பத்திரகாளி மகிடனை தான் கொன்று வந்தால் மாலையிட சம்மரந்தாள். வானை கொன்று வந்தால் கல்யாணம் பண்ண சம்மரந்தாள். அப்படி போடு. தீயவானை அழைத்து வந்தால் திருக்கூட்ட சம்மரந்தாள். அந்த கடிய சூரனை கொன்று வந்தாள். கடிய சூரனை கொன்று உங்களை கல்யாணம் பண்ண சம்மரந்தாள். கொண்டு வந்தாள். மகிடனை கொன்று வந்தால் மாலையிட சம்மதம். எம்மதமும் சம்மதம். சரி சுவாமி, எம்மா சீக்கிரம் போயிட்டு வரட்டா? சரி. 8 பேருக்கும் 8 மாங்கல்யம். சரி, சீக்கிரம். ஆமா 8 பேருக்கும் எங்க அக்கா தாங்க 8 பேருக்கும் 8 மாங்கல்யத்தை ரெடி பண்ணி வைங்க. நாங்க போய் மகிடனை சங்காரம் செய்து வருகிறோம். எங்களுக்கு மாலை முடிக்க சம்மதம்னு ரெடியா இருங்க. அப்ப என் அம்மா மாறி என்ன சொல்ற? என்ன சொல்லுகிறா? மகிடாசுரனை 6 லட்சம் பேர் ஆண்கள் அழிக்காத ஒருவனை ஆமோ நாங்க 8 பேரும் போய் கொல்வது. சரி, அப்படி என்ன பெரிய சின்ன வேலையா? ஆமோ ஐயா, எனக்கு அதுக்கு தகுந்தால வரங்கள் வேண்டும். வரங்கள் வேண்டுமே பகவானே. என் ஆண்டவன் சொன்ன உடனே ஆமோ ஆமம்மா கேட்ட உடனே இவர் இல்ல நான் சொல்லுவாரு. என்ன சொல்லுகிறாரு பாருங்க. பார்வரி அல்கையிலே ரகம் பராசக்தி சூல வேணும். திரிசூலமோ எனக்கு வேணும், திரிசூலமோ எனக்கு வேணும். அந்த மந்திர வழி எனக்கு வேணும், மந்திர வழி எனக்கு வேணும். இங்க மாரியம்மா கேட்ட
வேண்டா மந்திர வாழ் எனக்கு வேணும் எனக்கு எரிசூலம் திரிசூலம் பார்வதி வைத்திருக்கிறாளே பராசக்தி. ஆமா, பார்வதி கையிலே வைத்திருக்கிறாளே பராசக்தி சூலம். மந்திரவாள். ஆமா, மந்திரவாள் பொற்பிரம்பு சித்துடுக்கு. சரி, எல்லாத்தையும் அள்ளி கையில கொடுத்தாச்சு. ஆமா சரி. ஆமா, யுத்தம். ஒருவனை போய் 6 லட்சம் பேர் ஆண்களை கொல்லாதவனை இவன் படுத்திருப்பான், இவனை போய் கொல்ல வேண்டாம். அது இல்ல, இந்த மைக் ஸ்டாண்ட் எடுத்து கொடுத்துடுமா, பெரடில போட்டு கொல்லட்டும். ஆமா சரி, வெளிச்சத்தை பாரு. ஆமு அவ்வளவு ஒரு சரி, அங்க குதிகோளத்தை பாரு. ஆமு அமையா மகிழனை அழிப்பதற்கு அவளுக்கு கொல்ல வராமல்ல வர கொடுத்து வரோம் அழைக்கு வரோம் ஈரார விழிகள் ஈரார விழிகள் அம்மா திருநீராளே தீர்த்திடுவார். தீராத பிடிகள் எல்லாம் தீராத பிடிகள் எல்லாம் வரும். காடலைக்கு போக அம்மையான காளியம் உனக்கு கருப்பு வரண தண்டி வேணலுக்கு போவர வர்ண கூடார தண்டியலம் பெருமாள தண்டியலாம் சகலாது கூடார தண்டியலம் பெருமாளைய பெரும்படையா வரத்தை வாங்கிட்டு எல்லா வரங்களையும் வாங்குகிறார்கள் அல்லவா, வாங்கிட்டு சரி அப்படி வாரா. ஆமா, வருகிற அக்கா தங்க 8 பேரும் ஒண்ணு போல வருகிறான். அதான் சரி, இதெல்லாம் போடக்கூடாது. அப்ப பார்த்திருக்கும் போது ஆமோ ஆமம்மா 8 காலையும் அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து பயணமாகி அவ அக்கா தங்க 8 பேர்களும் கேட்டி இவர் சொல்லுவதை நம்ப அவர் முறைய பாரு. சரி, ஒரு வடியா இருக்காரு. ஆமோ ஆமம்மா இல்ல சரி, தாலி கட்டோம்காரல நாம தாலி கட்டுறதுக்கு எப்படி சொல்லி இருக்காரு, நம்ம போய் மகிழனை அழைச்சிட்டு வந்தோம்னு சொன்னா வாக்கா வாக்கா 8 பேரும் ஒருவேளை நம்மள கல்யாணம் முடிச்சா நமக்கு யோகம் தானே. ஆமா, கைலாசத்துக்கு சொந்தக்காரங்களா முடிக்கிறனா அவருக்கு இருக்கு பாரு. சரி, அப்ப 8 பேரும் அங்கிருந்து பயணமாகி கையெல்லாம் ஆசந்தான் கிடந்து கருடை செங்கலை வாழ விட்டாள். பாலா வைபாலா இறகல்லால் ஒரு சுனையா இருட்டு நாட்டு கடறு விட்டு ஏற போக வேணமாம். ஊசராசை நாடு விட்டு புகழ்வேறிய வேணமாம். அங்கிரேண்டு வேணவாய் அங்கிரேண்டு வேணவாய் எவ்வாறாளே காளியர் அங்கிருந்தே பயணமாயே அவ அக்கா தங்க 8 பேரும் இவனுக்கு எல்லாம் பிடிக்கும். சரி, பெண்ணுன்னா பிடிக்காது. ஆமா, மகிழனுக்கு பெண்ணை கண்டா பிடிக்காது, அலர்ஜிமா. ஆமா ஆமா ஆமாம்மா, ஏன்னா எல்லாத்தையும் வாங்கினான். சரி, பெண்ணாலே அழிவு என்று பிரம்மனுடைய விதி இருக்கு. ஆமா, பெண்ணாலே அழிவு வரக்கூடாது என்று சொல்ல கேட்க போய் மறந்து விட்டான். மறந்துடுவான்ல. என்ன நினைச்சா, என்ன பூ வச்சவாளும் பொட்டு வச்சவாளுமா நம்மள வந்து அழிக்க போறா. அவ எப்படி கொல்லுவா? ஆமா ஆமா, சேலை கட்டவளும் முடிச்சு போட்டவளுமா நம்மள வந்து அழிக்க போறா. அதான் அப்படின்னு அவனுக்கு ஒரு எகழ்த்தமான நினைவு. ஏற்கனவே இந்த அம்மா 8 பேரும் போகக்கூடிய காலம் இவனுக்கு தூக்க காலம். சரி, 6 மாசம். ஆமா, 6 மாசம் அவனுக்கு முழிப்பு இருக்கக்கூடிய காலம். இப்ப வந்து தூக்கக்கூடிய 6 மாசம் தூங்கக்கூடிய காலம் அவனுக்கு. நல்லா கொரட்டை போட்டு வருஷத்துல 12 மாசம் இருக்கு. ஆமா, அதுல 6 மாசம் தூக்கம், 6 மாசம் முழிப்பு. அதான் அடேங்க, இப்ப தூங்கக்கூடிய மாசமா 6 மாசமும் அவன மாதிரி இந்த உலகத்துல. ஆமா, இப்படித்தான் தூக்கம் நடக்கும் அவனுக்கு. செருமாற மாதிரி இருக்கலாம். ஆமா, தூக்கம் நடக்குமா. நம்ம
அதை செய்யுங்க. அடே அப்ப கொரட்டை போறதுல சிரட்டையை கைய விட்டுருவிய அப்படி அதான் அவங்க ஏமாத்துட்டாங்க சொல்லாம ஓடிட்டாரு. அதனால இவ இல்ல வரக்கூடிய நேரத்துல வரக்கூடிய வேளையில இந்த மகிடாசூரனை எப்படியாவது சங்காரம் செய்யணுமே செய்ய வேண்டுமே அம்மா என்று சொல்லி சரி இந்த அஷ்ட 8 காளியர்களும் அவன் வரக்கூடிய நேரத்துல அவன் கோட்டையில பாவி 7 வண்டியர்கள் கூடியா எருமையோ 6 வண்டிகள் கூடி நற்கரி தானம் தின்னா கண்ணை குட்டி உப்புகள் பாவி கண்ட மட்டும் போட்டு தின்னா மலையதில தலையாவை மலையதில தலையாவை பாவி கடலதிலே காலை மலையதிலே தலையும் வைத்து மகிடாசூரன் தலையை வைத்து 7 வண்டி கல்லு எருமக்கடா கறி. ஆமா ஆமா 7 வண்டி கல்லு குடிப்பா எருமக்கடா கறி திம்பா. கறி தின்னுட்டு சரி அப்படி மலையில தலைய வச்சு கடல்ல காலை நிட்டி இருக்காம்மா. அப்படி படுத்துறக்கான். அடேங்கப்பா இவை ஆமா குட்டி தலைவாணியா? சரி அது தெரியல. ஆமா ஆமாம்மா. அப்ப படுத்திருக்கான் பாத்தீங்களா? அப்ப மகிடாசுரம் கோட்டையில என்ன 4 கோட்டை வாசல். சரி அப்ப 4 கோட்டை வாசல்ல 4 கோட்டை வாசல்ல மேல கோட்டை வாசல்ல நிக்கா காளை மாறி. சரி கீழே கோட்டை வாசல்ல யாரு நிக்கா சந்தர மாறி ஷட மாறி. அடுத்து அங்க நிக்காள வடக்கு கோட்டை வாசல். யாரு நிக்கா? வடபத்திரகாளி. வடபத்திரகாளி என் உச்சினி மகாளி நிக்கிறாளல்லமா. கீழே கோட்டை வாசல்ல யாரு நிக்கிறா? என் அம்மா நிக்காளே முத்தார செல்வி. ஆமா என் தாயாகப்பட்ட முத்தார செல்வி நிக்காமா. முப்புள் நாதி. ஆமா அவ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அபார லட்சுமி ஆபத்து பாண்டவி 8 பேரும். சரி எப்படி நிக்கா? அவ 5 வயது பிள்ளை போலே அறியார திருவிகோ மச்சையிடம் பிள்ளை போல் காப்பாத்திட்ட பாரு பருவந்தரையா பிள்ளையா வீரப்பல்லோ உரிஷடை கொண்ட திரைமுக அப்போ ஜடைகளை அப்புடல்ல சட்டை ராமன் தங்கையா அப்போடல ஜடையழகி காது அப்போடல ஜடையழகி ஆவே நல்ல சேலைக்காரி ஸ்ரீராமன் தங்கையா அவகப்பறைய ஒரு அம்மையான முத்தாரம் சாட்டை வந்து ஒரு கையிலை மந்திரவாள் மறு கையில் அங்காரி ஓங்க அங்காரி 1008 சொரு பக்கால் அங்காரி ஓங்காரி அங்காரி ஓங்காரி அவன் சொர்க்காரி பிறந்த அவன் மளமளனை உள்வருவா. அவ காளி காளி என்றோருக்கு அவ கலகலடு சத்தத்தோடு அம்மா பத்திர காளி அம்மா பத்தி நல்ல அவதாரே அவ தோன்றி வந்து என்ன செய்தாளா என்ன செய்தாளா இந்த நல்ல பிள்ளைகள் வாசலுக்கு 2 பேர் டயரா போட்டாங்க. ஆமா வாசலுக்கு 2 பேர் இருக்காமா. 2 அடிச்சா. சரி கூடார அடிச்சு அப்போ 8 பேரும் சுத்தி நிக்கா. சரி
இவன் நல்ல திருப்தியா தூங்குறான். அவன் தூக்கக்கூடிய நேரத்துல இவன் மேல அடிக்கிற வாசனை. சரி வாசனை. ஆமோ திரவியம். ஆமோ ஆமையா. மஞ்சளை. ஆமா மஞ்சள் வாடை. குங்குமம். ஆமா குங்கும வாடையும் திருநாறு. அந்த பூ வாடையும் அடிக்கி. அந்த பன்னீர் வாடை யாருக்கு அடிக்கி? இவளுக்கு. ஆமோ ஆமம்மா. இவன் மேல இவன் கிட்ட போக முடியல. முடியல ஒரே சாராய வாடை. அதான் ஒரே சரக்கு வாடை. 7 வண்டி கல்லு எரும கிடா தண்ணி கறி. ஆமா 7 வண்டி கல்லு குடிச்ச வாயே மறந்து பார்க்க முடியாது. ஏன்னா இவன் எரும மாட்டுக்கு பிறந்தவன் தானே. எரும மாட்டு கறியும் சேர்ந்து தின்னுறாங்க. பக்கத்துல போனா நாசி பிடிக்க முடியல. அப்போ ஏ மகிடா அவன் கோட்டையில. சரி ஊர்வசி. ஆமா ரம்பை. சரி துலோத்துமி. சரி பரிமளா. நலாயினி. உலாயினி. சரி ஏன் இவெல்லாம் யாரு? ஆமா இவங்கெல்லாம் அந்த காலத்து நடன நாட்டிய பெண்களம்மா. அப்படியே வெஞ்சனோ வீசலாம். ஆமா ஊர்வசிலாம் வரணும். அப்படி உல்லாசமா ஆடணும் பாத்துக்கங்க. ஆமா சரஸ்வதி வந்து சங்கீதம் பாடான்னு சொன்னா சங்கீதத்துல அப்படியே அவ்வளவு அழகா மிதக்குத மாதிரி பாடணும். மெதுவா எடுத்த கோத்தம் தந்தாக்கமா தந்தாக்கமா நடிக்க பிடிக்காது. தந்தும் நாக்கு நாக்கு தந்தும் அப்படியே போனோம். அதான் ஐயாவுக்கு ஆடுதா. சரி சரஸ்வதி வந்து அப்படி சங்கீதம் பாடணுமா? ஆமா ஆமா தாளத்தோடு மெய்யாம இசாமல் பாட வேண்டும். ஆமா சங்கீதம். ஆமோ நீலாம்பரி ராகம். சரி சரி தயாரு. அப்படி சாமி. சரி என்ன சாமி கேக்குற? 100 வருஷம் போதுமா சாமி? சரி என்ன பாஸ் கேக்குற சாமி? சாமி கிட்ட 100 வருஷம். ஏன்னா புள்ள பிறந்த நாள் கேக்கு. அப்ப சாமியே உனக்கு என்ன வேணும்? சாமி 100 வருஷம் எனக்கு போதுமா? போதும். அதனால காளையர்களும் கோட்டை கட்டி குடியிருக்க வேணும். குடியிருக்க வேணும் என்று சொல்லி மலையில நனைய சொன்னா எப்ப நனைய தெரியல. அப்ப இவ 8 பேரும் சரி வாசலுக்கு 2 பேர் தயாரா நிக்க. ஆமா வாசலுக்கு 2 பேரும் போர் தொடுறதுக்கு சரியான முறையில நிக்க. என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? தத்திர தூக்கம். ஆமா ஆமோ. அப்ப தூக்கத்துல போய் ஆமா யாரையும் அடிக்கவும் கூடாது, எழுப்பவும் கூடாது, யாரையும் கொல்லவும் கூடாது தூக்கத்துல இருக்கும்போது. அது வந்து துரோகம். ஆமா துரோகத்திலும் துரோகம், பெரிய துரோகம், அவ்விதமான துரோகம் அந்த இடத்தில் காணப்படும். என் அம்மா அஷ்ட காளியர்களை என்ன நினைக்கிறாள் பாருங்க. இந்த சண்டாள பாவியை ராமன் எப்படி கொல்வது? எப்படி கொல்லுவது? 8ஆம் படி சனியனை காளி ஏற்று பார்க்க. காளி ஆமா சனியனை ஏற்று பார்க்க. சரி சனியன் ஆமா மகிண்டா சூரனை லைட்டா தட்டி பிடிச்சு பார்க்க. அடடே மகிண்டா. டேய் மகிடா என்ன என்ன எனக்கு இப்பதான் தத்திர தூக்கமா இருக்கு. சரி என் கோட்டையில சுத்தி சூழ யாருமே இல்ல. ஆமா ஆமா சுத்தி ஒரே பெண்வாடையா அடிக்குது. அது சின்ன பிள்ளையா சின்னத்தனமா வந்துருக்கு. எந்த வாசல்ல பார்த்தாலும் பெண்களா நிக்கி. அடியே பெண்களே பெண்களே நீங்க 8 பேரு யாரு? யாருடி? டேய் என்ன மகிடாசுரா. டேய் மகிடாசுரா ஏன்னா மரியாதை கொடுத்து மரியாதை. ஆமா யூ ரெஸ்பெக்ட் டேக்ஸ் ரெஸ்பெக்ட். ஆமா சரி என்னய்யா உங்க பிளக்கை இல்லையா? என்ன சாமி வேணும் உனக்கு? யாரோட மகிழனோட பழக்கம் தான் இது. அப்படியா? ஆமா அவன் வந்து மரியாதை கொடுத்து பேச மாட்டான். சரி ஆனா அவனுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும். அப்படி ஆமா நீ அழு. அடே பெண்களை அம்மா. அப்ப என்னை கொல்வதற்கு சரி அந்த யமன் கூட கிட்ட வர முடியாது. ஏன்னா நான் வரங்களை வாங்கியிருக்கேன். அப்படி 6 லட்சம் பேர் அழியாத வரங்கள். சரி 6 லட்சம் பேர் வந்து என்ன கொன்னாலும் ஆமாம்மா என் மேல எதுவுமே படாது. ஆமா எனக்கு சாவு என்பதே கிடையாது. சாவா வரம் பெற்றவன் மகிடாசுரன். நான் வெயில் அடிச்சா காய மாட்டேன். அவன் மழை பெஞ்சாலும் நனைய மாட்டேன். எமனே வந்தாலும் போனா அங்கிட்டுருவேன். என் உயிர் வீட்டுக்குள்ளேயும் போகாது. அந்த வீதியிலே என் உயிர் போகாது. என் சரச அருக்க முளைக்குமே. டேய் மகிடா உன்னை கொல்வதற்கு எங்கள் 8 பேரால் முடியும். சரி அம்மா எடி பார்த்தா ஒரு பெண்ணா வந்து நிக்க. சரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆமாம்மா நீங்க 8 பேர் என்ன கொல்ல முடியுமா? முடியுமா. நான் யாருன்னு போய் உங்க ஆண்டவன் கிட்ட கேட்டு. சரி அடே மகிடா நான் யாரு? சரி நீ என்ன பிராவுக்கு பெல் அடிச்சிருப்பியா? ஆமா முடியுமா? இகழ்த்தனமா பேசுகிறான். சரி குடி வெறியில அவன் கல் குடித்த வெறியாலை அவன் போதையால நிக்கும் போது
அவங்கள் உடைத்தவரியாளே பாவி கண்ட மட்டும் பேசுவானா அவன் மது குடித்தேவரியா பாவி வெறியாளே மதிமயங்கி சுவானா மது குடித்தே வெறியாளே வெறியாளை மதிமயங்கி பேசுவானே. அடடே மகிடா மகிடா ஒழுங்கா எந்திரிச்சு வா, உன்னை கொண்டுட்டு நான் போயிட்டே இருக்கேன். எடி அப்பன் சொன்ன உடனே என்ன 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 இந்த சண்டாளும் பாவி சும்மா இருப்பான என்ன செய்யறான் பாருங்க மகிடாசுரன். போரையில இருந்தவன் சத்திர துக்கத்துல எந்திரிக்கான். சரி அடடே உன்னை யாராலையும் உன்னை கொல்ல முடியாது. ஆனா நீ ஆண்டவன் கிட்ட வர வாங்கிட்டு வந்தது உண்மை. ஆனா 8 பெண்களால் உனக்கு அழிவு. ஆமா ஆமா 8 நல்ல பெண்களால் உனக்கு அழிவு உண்டுப்பா. பெண்ணால் அழிவு என்று பிரம்மனுடைய விதி இருக்கிறது. சரி அந்த விதியில இருந்து உன்னை தப்பிக்கவே முடியாது. முடியாது முடியாது அல்லவா. அப்படி மகிடாசூரனை பார்த்து சரி என் தாய் பத்திரகாளி வாரியம்மா புத்தார செல்வி சொல்லும் போது அது எப்படிம்மா சரி எப்பேற்பட்ட வரத்தை வாங்கியிருக்கேன். சரி ஒரு சேலை கட்டின பெண்ணு வந்து என்ன கொண்டுருவியா? ஆமாம்மா. அப்ப 2 பேரும் சண்டைக்கு எல்லாரும் யுத்தத்துக்கு தயாரா இருக்கீங்க. அப்ப மகிடாசூரனை பார்த்து பார்த்தல்லவோ ஏ அம்மையான பத்திரகாளி என் தாயான வாரியம்மா அவ சூலாயுதம் தான் எடுத்து அம்மா அவளுடைய தலையாரை ஒரு சொட்டு ரத்தமா அந்த பூமியில விழுந்த போய் 1000 மகிழரால் 2 சொட்டு ரத்தத்தை அந்த மாறிய வகையிலேடு அந்த 2000 மகிழரா வாடிய விழாரை ஆர்த்தி ஒண்ணே வாரிய மாம பேடானே தொடாது வார்த்தை ஒன்றே அடியே அக்கா அக்கா ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தது. ஆமையா சண்டாள 1000 வேற நிக்கானே. அடேங்கப்பா ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழ 1000 மகிடனா எந்த நிக்க. அடுத்து மாறி பிடிச்சு தலையா இருக்கா. நண்டு தலையாயிட்டான். ஆமா கிரு 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 கிருன்னு பிடிச்சா இருக்கா. காளி பிடிக்கா. ஆமையா அவ பத்திரகாளி அறுக்கா. சரி மாட்டு தலையில இருந்து மனுஷன் தலை கொக்கு தலை கோழி தலை. பத்திரகாளி பிடிச்சா தலை உச்சிய ஆமா அருகம்புள்ள அர்த்த மாதிரி கிரு 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 கிருன்னு அர்த்தம். அறுக்க தலை முளைச்சுக்கிட்டே இருக்கு. சண்டாள என்ன இந்த 10,000 மகிழனை எப்படி கொள்வது? எப்படி கொள்வது? என் அம்பியை மாறி காடியவள் அப்போ சாமுண்டி ஈஸ்வரியானவளை துர்க்கையானவளை பிறவி செய்தார். அப்ப அங்கார கோபத்தோடு அவசையிட்டு காளியாக மறுபடியும் மாறுகிறாளே. அந்த 4 கோட்டை வாழலி நடு நல்லா வாழலி அம்மை அவள் தான் கிடத்திருக்கூட அரசி ஏன் பார்த்தாலே சாமுண்டி சாமுண்டியா காளி மாறி சரி உச்சிரி மாகாளி சந்தனமாரி இடமாரி பத்திரகாளி அப்படியே துர்க்கையானவள் ஒரு வடிவம். ஆமா துர்க்கையாவே நிக்காமா வீரப்பல்லோடு விரிசடையோடு சாமுண்டை ஈஸ்வரியானவள் 4 கோட்டை வாசல். சரி நடு வாசல்ல போய் கிடத்தான். ஆமா 4 கோட்டை வாசல்ல நடு வாசல் அவன் இருக்கும்போது ஏன்னா இவனை வீட்டுக்குள்ளேயும் கொல்லக்கூடாது, வீதியிலையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா வரத்தை வாங்கிட்டானே. அப்ப நடு வாசல்ல கிடத்திருக்கான். அவன் ஒருவத்தை பார்த்தானா எப்படி கிடக்கும் தாடவர்கள்லாம். சரி அதை விட தாண்டின ஒருவன் அழகா மணிமுத்தாறு டேங்கு மாதிரி சரி சும்மா தலைய விழா ஆமா படுத்திருக்கான். சரி உடம்பு ஆனா அவனுக்கு கொஞ்சம் பயம். அப்படி
என்ன இவன் 8 பேர் ஒரு வடியா முடிக்கா வருவாள நம்மள கொண்டு வருவாளன்னு சொல்லி அருக சிரசு முளைத்தவனரை முளைத்த பொழுது எப்பேற்பட்ட சூலாயுதத்தை கொண்டு இவன் உயிர் போவல. சரி அப்ப இனி நம்மளால் முடியும் என்று சொல்லி அதாவது ஒரு காரியத்தை நடத்தணும்னு சொன்னா கடவுளே நீதான் எனக்கு தஞ்சம்னு சொல்லி சரி அப்ப அந்த நேரத்திலே சாமுண்டை ஈஸ்வரியானவள்